இன்னையோட வீடியோல சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். 3 வேளையுமே வச்சு சாப்பிடுவாங்க. தக்காளி விலை கம்மியா இருக்கும் போது கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். 1/2 கிலோக்கு நீங்க செய்ய போறதா இருந்தா இதோட அளவு எல்லாத்துலயுமே பாதி பாதியே எடுத்துக்கோங்க. தக்காளி 1 கிலோ, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு உளுந்து தாளிக்க, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பூண்டு 50 கிராம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். இப்போ நம்ம தட்டில் வச்சிருக்க 5 பொருளையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்புல கடாய் வச்சு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து பொடியாக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 200 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 3/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுல 1 கிலோ தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எவ்வளவு தூரம் நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தக்காளி நல்லா இந்த மாதிரி பாதி வதங்கி இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்க விடுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டு வதக்கி விடுங்க. தக்காளி உப்பு சேர்த்துட்டதுக்கு அப்புறமா இன்னமும் நல்லா வதங்க ஆரம்பிக்கும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச வெந்தயம், 40 கிராம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு திரும்பவும் வதக்கி விடுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும்னா இதை விட அதிகம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கி இந்த ஊறுகாய் ரெடி பண்றதுக்கு மொத்தமாவே எனக்கு 25 நிமிஷம் தாங்க ஆச்சு. இந்த சுவையான தக்காளி ஊறுகாவை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.